ஹாய் வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 தேர்வு சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 38 மாவட்டங்களுக்கு தனித்தனியாக அந்த கிராம உதவியாளர் நோட்டிஃபிகேஷன் அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பேஜ் ஓப்பன் பண்ணி வச்சு ஸோ அவங்க எப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ண டேட்டு அதிலிருந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணி அவங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டைம் என்ன அது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம செக் பண்ணோம். ஸோ மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆகஸ்ட் அப்படிங்கிறதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த அப்ளிகேஷன் டைம் அப்படிங்கிறது முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் அனுப்புறது, ஹால் டிக்கெட் அனுப்புறது அந்த மாதிரியான வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கெல்லாம் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா ஹால் டிக்கெட்டில் மேக்ஸிமம் டிஸ்ட்ரிக்ட் ஹால் டிக்கெட்ஸில் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 5 நீங்கள் அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணி முடிக்கிறதுக்கு அந்த லாஸ்ட் நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அதிலிருந்து 15 டேஸ் ஆர் 20 டேஸ் வச்சு வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் வந்து பர்டிகுலராகவே போட்டிருந்தாங்க இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே எழுத்து தேர்வு, வாசித்தல் மற்றும் திறனறி தேர்வு நடக்கலாம். அது முடிஞ்சதுலேருந்து 15 நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூ நடக்கலாம் அப்படின்னே வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டாக வந்து இது வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மந்த், ஓகேங்களா. இப்போ அக்டோபரில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி வருது, இப்போ விஜயதசமி, ஆயுத பூஜை அதெல்லாம் வேறு வருது, காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2 அந்த கவர்மெண்ட் லீவ் வருது. ஸோ வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ் தானே அவங்க எல்லாருமே. ஸோ கவர்மெண்ட் ஸ்டாஃப்ஸ்க்கு கவர்மெண்ட் லீவ்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அந்த லீவ்ஸ் எல்லாம் போக சாட்டர்டே சண்டேவும் போக தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹால் டிக்கெட்டில் வந்து டேட் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து அந்த நேரில் வந்து வர சொல்லுவாங்க. அந்த ரிட்டன் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ரீடிங்கு, இந்த திறனறி தேர்வு, நேர்முக தேர்வு எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஸ் எல்லாம் போக எக்ஸப்ட் இருக்க டேஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களை வந்து இன்வைட் பண்ணுவாங்க, ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க. ஸோ நிறைய வந்து பார்த்திங்கன்னா திருச்சியாக இருக்கட்டும், நிறைய மாவட்டங்களில் வந்து இன்னும் அந்த ஹால் டிக்கெட் வரல, அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஹால் டிக்கெட் வராதவங்க நம்ம ஆல்ரெடி வந்து நிறையா வீடியோஸில் வந்து பார்த்துருக்கோம். மேபி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் வேக்கன்சிக்கு உண்டான அந்த எக்ஸ்பெக்டட் கேண்டிடேட்டாக வந்து இருக்க மாட்டீங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வராது. ஸோ வந்து கரெக்டான வட்டாட்சியருக்கு தான் வந்து அனுப்பியிருக்கீங்களா? ஏன்னா வந்து சில மாவட்டங்கள்லாம் வந்து காமனாக வந்து நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து எந்த வட்டம் எந்த வட்டாட்சியருக்கு அனுப்பணுங்கிறத வந்து மேபி நீங்கள் மாற்றி அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா, ஏன்னா இது வந்து நம்மளுக்கு வந்து ஆன்லைனில் கிடையாது. நீங்கள் வந்து எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லாமே கரெக்டாக செக் பண்ணியிருக்கீங்க, அனுப்பியிருக்கீங்களா, கரெக்டாக ஏதாவது வந்து எடிட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு பார்க்குறதுக்குலாம் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா இப்போ நான் டிஆர்பி எக்ஸாம் எடுத்துக்கோங்க, இன்றைக்கி தான் லாஸ்ட் டேட்டு. டெட் 1 டெட் 2க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தான் எடிட் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு. இப்போ அந்த மாதிரி ஏதாவது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் அப்படின்னா வந்து நம்ம நேம் கரெக்டாக கொடுத்துருக்குமா, ப்ரொவைட் பண்ணியிருக்க சர்டிஃபிகேட்ஸ் கரெக்டாக எல்லாமே வந்து செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு சடன் பீரியட் இருக்கும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. நீங்கள் அனுப்பும்போது என்ன அனுப்புனீங்களோ அதுதான். ஸோ அதே மாதிரி வந்து 2 டைம் அனுப்புறது, ஃபஸ்ட்டு டைம் நான் தப்பாக அனுப்பிட்டேன், 2வது டைம் அனுப்புகிறேன் அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிப்பாங்க என்னங்கிறது தெரியல. அப்படி சப்போஸ் நீங்கள் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மேபி நம்ம போய் வந்து அந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து கேட்கலாம். பட் அதுக்கும் வந்து ரெஸ்பான்ஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ ஒரு டைம் அனுப்புறதே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நமக்கு இதை எதுக்காக மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னுமே ஒரு சில மாவட்டங்கள், இப்போ சென்னை மாதிரியான மாவட்டங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த அப்ளிகேஷனே வந்து பார்த்திங்கன்னா சப்மிட் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இருக்குது. ஆகஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான மாவட்டங்களில் வந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடப்பட்டு அந்த அப்ளை பண்ணுறதுக்குண்டான டைம் முடிஞ்சாலும் ஒரு சில மாவட்டங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் வந்து அதுக்குண்டான ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் சொன்னேன் அக்டோபருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி யார் ஃபஸ்ட்டு இதை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிசல்ட் பிடிஎஃப் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு ஆரம்பித்ததும் வந்து காமனாக 38 மாவட்டமும் ஒரே நாளில் ஆரம்பிக்கல. 38 மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நாளில் எக்ஸாமும் நடத்தலை, ஒரே நாளில் இன்டர்வியூவும் நடத்த போகிறதில்ல, அதேமாதிரி ஒரே நாளில் ரிசல்ட் பிடிஎஃப் வெளியிட போகிறது கிடையாது. அந்தந்த மாவட்டத்தில் அந்த கேண்டிடேட் செலக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மேபி ஜனவரி வரைக்கும் கூட வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுறதுக்கு தாமதமாகலாம். ஏன்னா இப்போ வரக்கூடிய நாட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரியை தாண்டிடுச்சுனாலே அடுத்த எலெக்ஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா பிஸி ஆயிடுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிடலாம். பட் வந்து இது நம்ம எக்ஸாக்டாக வந்து எந்த டேட்டு டைம் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் சொல்ல முடியாது. அதனால் வந்து இந்த கவர்மெண்ட் ஹாலிடேஸு அது இல்லாமல் இந்த சாட்டர்டே சண்டேஸு ஃபெஸ்டிவல் டைம் வேறு இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்து கால்குலேட் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணுவாங்க. ஏன்னா கவர்மெண்ட் லீவ்ஸ்லாம் கண்டிப்பாக கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. சாட்டர்டே சண்டேவும் அந்த சாட்டர்டே ஏதாவது ஒர்க்கிங் டே இருந்துச்சுன்னா மட்டும்தான். அது வந்து தாசில்தார்கிட்ட இருந்து ஏதாவது சர்க்குலர் வந்து இந்த டேயில் வந்து இது பண்ணலாங்கிறது வந்துச்சுன்னா தான் பண்ணுவாங்க. இது தன்னிச்சையாக வந்து யாருமே முடிவெடுத்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹையர் ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ அந்த துறை ரீதியாக அவங்ககிட்ட கேட்டு எந்த டேட்டில் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் ஃபைனலைஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டன் போஸ்ட் அப்படிங்கிறது ஹால் டிக்கெட் அனுப்புவாங்க. அது வந்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த ரிட்டன் எக்ஸாமும் சரி, ரீடிங் எக்ஸாமும் சரி எப்படி ஃபேஸ் பண்ணணும், எந்த மாதிரிலாம் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு நீங்கள் எந்த மாதிரி ஆன்சர் பண்ணுங்கிறத நம்ம நிறையா வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்கோம். கிராம நிர்வாகம் சம்மந்தப்பட்டது, அதே மாதிரி எப்படி ரீட் பண்ணணும், திக்காமல் எப்படி ரீட் பண்ணணும், அவங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு டாபிக் சொல்லி அந்த டாபிக் வச்சு ஒரு 4 லைன் வந்து உங்களை வந்து எழுத சொல்கிறாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் அதை எப்படி மேக் பண்ணணும், ஒரு 4 லைன் வந்து பிழை இல்லாமல் வந்து தமிழில் எப்படி எழுதணும், அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைகள், துறை சார்ந்த அதிகாரிகள்,
துறை சார்ந்த தலைவர்கள், சுதந்திர போராட்ட வீரர்கள், தமிழ்நாட்டை பற்றி தமிழ்நாட்டோட தமிழ்நாட்டோட பறவை எது, தமிழ்நாட்டோட விலங்கு எது, தமிழ்நாட்டோட மரம் எது, தமிழ்நாட்டோட பூ எது, இந்த மாதிரி தமிழ்நாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள் 38 மாவட்டங்களோட சிறப்பு பெயர்கள், அந்த 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுதந்திர போராட்ட வீரர்கள் எந்தெந்த மாவட்டம் சேர்ந்தவங்களோ அவங்கள பற்றி வந்து பார்த்திங்கன்னா நல்லா படிச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேலும் நம்மளுக்கு ஏதாவது தகவல் ஏதாவது நெட்டில் இல்லை வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் மீடியாஸில் ஏதாவது பர்டிகுலர் கிராமத்தில் ஹால் டிக்கெட்டு ஏதாவது கிடச்சிது அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ப்ரீவியஸாக போட்டிருக்க எல்லா வீடியோவும் பாருங்கள். லாஸ்ட் வீடியோ கூட வந்து பார்த்திங்கன்னா ஐடி ஜாப் பற்றி வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பேன். அண்ட் வந்து எஸ்ஏ எக்ஸாம் வந்து பற்றி போட்டிருக்கேன். பிசி எக்ஸாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் வந்து போட்டிருக்கேன். ஸோ அது எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோஸை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.